இப்ப வந்து நான் சிறுபான்மையினர் இல்ல, நான் பெரும்பான்மையினர் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலத்துல நான் நீண்ட நெடுங்காலமாக வாழ்றேன். இந்த நிலத்துல நான் பல்லராகவோ பறையராகவோ போனாரோ ஏதோ ஒரு சமூகத்துல நான் இருந்திருப்பேன். நான் திடீர்னு மதம் மாறேன், எனக்கு ஒரு மார்க்கம் பிடிச்சிருக்கு, அந்த மார்க்கத்தை நான் ஏத்துக்கிறேன். நேற்று வரைக்கும் பெரும்பான்மையினர் இருந்தேன்னா இன்னைக்கு உடனே சிறுபான்மையினர் ஆயிரும். இந்த சிறுபான்மையினர் அப்படின்ற உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் அவர்கள் பேசுகிற மொழி வழியாக தான் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் பிரிக்கிறாங்க. இந்தியாவை நீங்க எப்படி பிரிச்சிருக்கீங்க? 1956 மொழி வாரியாக தான் நீங்க பிரிச்சிருக்கீங்க மாநிலங்கள். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்க மத ரீதியாக எப்படி பெரும்பான்மை சிறுபான்மை சொல்லுவீங்க? மத ரீதியாக ஒரு நாடு பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த நாடு வேணும் என்று நினைச்சிருந்தா, இஸ்லாமிய மார்க்கம் வேணும், இஸ்லாமிய மார்க்கத்தின் பேர்ல இருக்கிறவங்க நாடு வேணும்னு நினைச்சிருந்தா நாங்க பாகிஸ்தானுக்கு போயிருக்கோம். இன்னும் அழைத்த போது கூட லியாக்கத்தில் அழைத்த போது கூட இங்க இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் போகல. ஏன்னா இந்த நிலத்துல நாங்க இருந்திருக்கோம், இந்த நிலத்துல நாங்க பன்னெடுங்காலமாக வாழ்றோம், இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக கண்ணீரும் சென்னீரும் நாங்களும் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ விரும்புறவங்க தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நீங்க மீண்டும் மதத்தின் அடிப்படையில பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கிறது எப்படி சரின்னு இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. அங்க வந்து மதத்தின் பேரால பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கலாம், அங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், மற்ற மதத்தினர் சிறுபான்மையாக இருக்கும். ஆனா இந்தியா ஜனநாயக நாடு தானே. ஆனா இங்க செக்யூரிட்டி இருக்கு அவங்களுக்கு. இல்ல செக்யூரிட்டி இருக்கா நீங்க கேக்குறதே வந்து அவமானகரமான கேள்வி இல்லையா? அது ஓகே. அந்த செக்யூரிட்டியை இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்கறதும் அப்ப அவமான கேள்வி. அவங்களுக்கும் அதான் சொல்றாங்க, செக்யூரிட்டி இருக்கா அப்படின்றது. தமிழ்நாடு ஒட்டி நம்ம பாத்திர முடியாது. இட ஒதுக்கீடு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல,